நம்பின நேசித்த எதிர்பார்த்த யாருமே நம்மோட வராவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் நம்மளை விட்டு விலகாமல் நம்மோடு கூடவே வருவார். ஹல்லேலூயா. சில வேளையில நம்மிடத்துல நன்மை பெற்றவங்க கூட வாழ்க்கையில சில பகுதிகளில் நம்ம உடைஞ்சு நொறுங்கி நின்று அடிப்படை தேவைகள் கூட நமக்கு இல்லாத போது நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம், வேணான்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணலை அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதையே அவங்க ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, கூட வராமலே தள்ளி நிற்பாங்க. இதுதான் உலகம். இந்த காலையில் தன்னை பராமரிக்க வேண்டிய தகப்பன் மறந்து போனா கூட ஒரே ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்துட்டு அனுப்பிவிட்டா கூட காலியான துருத்தியை வனாந்திரத்தில் கண்டு நிரப்புகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரமே நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை கவனிக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வேலைக்காரன் மறந்து போகலாம், ஒருவேளை தகப்பன் மறந்து போகலாம், ஒருவேளை வீட்டார் மறந்து போகலாம், உறவுகள் அவர்கள் தள்ளி நிற்கலாம். ஆனால் நான் இருக்கிற இடத்துல, படுத்து கொண்டிருக்கிற இடத்துல, ஒன்றுமில்லாம வெறுமையா இருக்கிற இடத்துல, பசியோடு தாகத்தோடு இருக்கிற இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தேவன் நம்மை போஷிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 49:13 வாசித்தால், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியை களிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆனால் சீயோன் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா 14 கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். 15 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. பால் குடிக்கிற பிள்ளைய ஒரு தாய் மறப்பாளா? தான் சாப்பிட மறந்தா கூட தான் பிள்ளைக்கு வேளைக்கு பால் கொடுக்கறது தான் ஒரு தாயினுடைய உள்ளம் ஏங்கும். நான் சாப்பிடாட்டு கூட பரவாயில்ல, என் பிள்ளை வயிறு நிறைய இருக்கணும், அது அழுதரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தாய் அவள் பிள்ளையின் மேலேயே கவனமாக இருக்கிறா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தாய் கூட தான் பிள்ளைய மறந்துடலாம், பால் குடிக்கிற பிள்ளைய மறந்துடலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இன்றைக்கு காலையில் விசுவாசிங்க, என்னுடைய ஒவ்வொரு குறைவையும் அடிப்படை தேவைகளை கூட சந்தித்து பராமரிக்கிற ஒரு தேவன் எனக்காக இருக்கிறார். நண்பன் மறந்து போகலாம், உங்களுடைய வேலைக்காரன் உன்னிடத்துல நன்மை பெற்றவன், நீ நல்லா இருக்கிறியான்னு விசாரிக்காம போயிடலாம், உன்னுடைய தகப்பனும் தாயும் கூட உன்னை விசாரிக்காம போயிடலாம், உன்னுடைய அடிப்படை தேவைகளை கொடுக்காம போயிடலாம். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறாரு, என்னை தனியாக புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் லண்டலில் நடத்தி கர்த்தர் என்னை நிறைவாக்குகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பராமரிக்கிறதுல அவரை போல ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பராமரிக்கிறார், அடிப்படை தேவைகள் முதற்கொண்டு நம்ம கவனமாக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் ஏன் கவலைப்படுறீங்க? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அவர்களுக்கு கூடு கிடையாது, விதைக்கிறது கிடையாது, அறுப்பு கிடையாது, ஆனால் பரமபிதா அவர்கள் எல்லாரையும் போஷிக்கிறாரு. நீங்க அவர்களை விட விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் என்னை கவனிக்க மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்க எல்லாரும் கைவிட்டாங்க பாஸ்டர், மறந்துட்டாங்க பாஸ்டர், என் அடிப்படை தேவைகளை கொடுக்கறது கூட என் பிள்ளை என்ன மறந்துட்டான், என்னை விசாரிக்கிறது கிடையாது, எனக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை, என்கிட்ட நன்மை வாங்கினவங்களாம் எங்க ஒளிஞ்சாங்கன்னே தெரியல, எங்க போனாங்கன்னே தெரியல, யாருமே சட்டம் பண்றது இல்லை, என்னுடைய சொந்தங்கள் என்னை விட்டு தூரமா நிக்கிறாங்க, நான் தனியா வனாந்திரத்தில் படுத்து கிடக்கிறேன், என் பிள்ளையனுடைய அலறல் சத்தத்தை கேட்டுட்டு என்னால பார்க்க முடியல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க அழுகிறீங்களா? அந்த இடத்துலையும் கூட ஆதரிக்கிற ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இந்த ஆறுதலுக்காக, தேர்தலுக்காக நம்ம எல்லாரும் ஏங்குற ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில வராம போகவே போகாது. ஆனால் நம்ம எவ்வளவுதான் ஆறுதலையும் தேர்தலையும் நம்ம எதிர்பார்த்து நின்னாலும் அநேக வேளையில தேற்றுகிறவர்களை நாம் காண்பது ரொம்ப அரிதாக மாறுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுவாரு 69 சங்கீதத்தின் 20 நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும்
காணி. தேற்றுறதுக்காக யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, ஆறுதல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யோபு பயங்கரமான துக்கத்தின் பாதையில் போனார், பெரிய இழப்பை சந்திச்சார். அந்த நேரத்தில் அவருடைய 3 நண்பர்கள், சிநேகிதர்கள் வந்தாங்க. ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசினாங்க. ஆனால் அதனுடைய முடிவில் சொல்றாரு, யோபு 16:2 வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். நீங்கள் தேற்றன்னு இருக்கிற பிரச்சனை விட அதிகமாக பிரச்சனை பண்ணிட்டீங்க, அலட்டுகிற தேற்றரவாளர் என்று சொல்லுங்க. நான் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் தன் உள்ளத்தில் உடஞ்சி நொறுங்கி இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் கொடுக்குற தேற்றரவாளர் அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா இனிமேல் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க தோணும். வேதம் அப்படி சொல்லுது. பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு வருவீங்களான்னா 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. பிரசங்கி 4 முதல் 2 வசனங்கள். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. 2ஆம் வசனத்தில், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களையே. எப்படி எழுதுறாரு பாருங்க. ஏங்க, வாழ்க்கையில் கஷ்டம் வராதுன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க, துக்கம் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் கஷ்டம், துக்கம், இழப்பு எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் இந்த துக்கத்தின் நடுவில் நான் ஒன்று தான் தேடினேன். துக்கம் வரக்கூடாது நான் ஜெபம் பண்ணலை. அந்த துக்கத்தின் நடுவில் என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு தேடினேன். தேற்றுறதுக்கு ஒருத்தனும் இல்லை. கண்டுபிடிச்ச உடனே சொல்கிறாரு, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தேற்றதுக்கு ஒருத்தனுமே இல்லைன்ன பிறகு, நம்மளுக்கா பரிதபிக்கிற ஒருத்தனும் இல்லைன்ன போது அவர் சொல்கிறார், உயிரோடு இருக்கிறவனை பார்க்கலாம் செத்தவனே பாக்கியவான். அந்த வார்த்தை அப்படி எழுதுறாரு பாருங்க. உயிரோடு இருந்து பிழைக்கிறத பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள் சொன்னானா. எத்தனை பேர் இந்த பாதை வழியா நம்ம கடந்து போயிருக்கணும்னு தெரியல. எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு பேசும்படியே இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். எத்தனை பேர் இந்த பாதையில் பெரிய தெரியல. பாஸ்டர், எதுக்கு தான் நான் உயிர் வாழணும்? என் துக்கத்தில் எனக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு, எனக்கு பரிதாபப்படுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது பாஸ்டர். யாருமே கிடையாது. ஆறுதல் படுத்துறதுக்கு யார் இருக்கா? விசாரிக்க யார் இருக்கா? என் கண்ணீரை துடைக்க யார் இருக்கா? அழாதீங்க, நீங்கள் துக்கப்படாதீங்க, மனசு கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறக்கு ஒரு உயிர் இந்த உலகத்தில் இல்லையே, ஒரு ஜீவன் இல்லையே. நான் வேதனைப்படும் போது என் பக்கத்தில் உட்கார்றதுக்கு ஒருத்தருமே இல்லையே. பின்பு நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இந்த வேதனையின் பாதையில் ஒரு மனுஷன் கடக்கும்போது அவன் ஒன்று தாங்க எதிர்பார்க்குறான். அவன் என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா? யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேணாம். என்ன இருந்தால் போதும்? கூட. அதுவே ஒரு ஆறுதல். ஆனால் 23ஆம் சங்கீதத்தில் ஒரு மனுஷன் கூட அவரோட இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து போகும்போது அவர் சொல்றாரு, தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன செய்யும்? அந்த பாத் ஆஃப் டியர்ஸ், அந்த பாத் ஆஃப் சாரோ, அந்த ஆறுதலற்று நடக்கிற அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்க. நம்மோடு தொடர்ந்து நிற்கிறவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். எல்லாரும் ஒரு கட்டம் வந்த உடனே ஓடிடுவான். எல்லாரும் ஒரு பகுதி வந்த உடனே கொஞ்சம் தூரம் வருவான். அதுக்கப்புறமா பிரச்சனை அவனுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே மெதுவா அமைதியாக போயிடுவான், சொல்லாமலே போயிடுவான். இதான் உலகம். ஆனால் புல்லுள்ள இடங்களில் மாத்திரம் தேவன் நம்மோடு இல்லை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மாத்திரம் கர்த்தர் நம்மோடு இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, அந்த பாதை முழுவதும், அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் விலகாமல் நின்ற ஒரே ஒருவர் நம்முடைய தேவன் மாத்திரம். கூடவே வந்தாராம், கடைசி வரைக்கும் வந்தார், அப்படியே வந்தார். மரணத்தை சந்திக்கும் போது கூட நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாத, நீ கவலைப்படாத. இந்த படுக்கையில் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த வேதனையில் நான் உன் கூட இருக்கிறேன், இந்த கண்ணீரில் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் சொல்லுவேன், ஒருவேளை இந்த காலில் பாஸ்டர் என்னை விசாரிச்சு எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நான் யாருமே இந்த உலகத்தில் இல்லை, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லை, என்னை தேற்றுறதுக்குன்னு யாருமே, கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நிறைய வழியில் பாருங்கள், நான் யோசிப்பேன், சில பேர் நினைப்பாங்க சிலரை பற்றி, ஓ அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்க வெளியில் இருக்க வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன குறை அப்படின்னு நினைப்பாங்க. சில வெளியில் வாழ்க்கையில் உயர 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 ரொம்ப தனிமையாகிடுறாங்க. நோபடி டு டாக். தங்களுடைய தேவைகளை பற்றி தான் பேசுவாங்களே தவிர அந்த மனுஷனை நீ எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. தாவீது இதே நிலைமை தான். போய் நிற்கிறாரு, மேலே உயர்ந்துட்டாரு, சொல்கிறாரு, ஆறுதல் படுத்த தேடுறேன், ஒருத்தனும் காணோம், தேற்றுவார் ஒருத்தருமே கிடையாது. எல்லாரும் என்ன பாட்டு ஒதுங்கிட்டாங்க.
நீங்கள் கீழே இருக்கிறீங்களோ, நடுமையத்தில் இருக்கீங்களோ, உச்சக்கட்டத்தில் இருக்கீங்களோ, தேற்றுவார் யாருமே இல்லைன்னு இன்றைக்கு யாரோ ஒரு செய்தியை கேட்டுட்டு அறையில் உட்காந்து கண்ணீர் வடிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர்.